கோல்டுல நம்ம ஏன் முதலீடு செய்யலாம்? மக்கள் அதில அதிக முக்கியத்துவம் குடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு, சில 3 காரணங்கள இங்க பார்க்கலாங்க. முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, மக்களுக்கு அது மேல உள்ள ஒரு நம்பிக்கைங்க. எமோஷனல் கனெக்ஷன். மக்களுக்கு மட்டும் கிடையாது. பெரிய பெரிய நாடுகளும் அரசாங்கம் பேங்க் இப்படி எல்லாருமே அது மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா வந்து, பணவீக்கத்த அது சமாளிக்கும், ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், காச மாரி இத பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. இது மேல ஒரு அதீத நம்பிக்கை மக்களுக்கு, அரசாங்கத்துக்கு, இப்ப நாடுகளுக்கு இருக்கு. 2வது விஷயங்க, இதில ஒரு டிமாண்ட் இருக்குங்க. எல்லா நாடுகளையும் இத வந்து அந்த உற்பத்தி பண்றது கிடையாது. அதே நேரத்தில ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. ஒரு பொருள உருவாக்குற மாரி கிடையாது. கரெக்ட்டுங்களா? இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்ங்க. கரெக்ட்டுங்களா? அதனால இதுக்கு ஒரு டிமாண்ட் எப்பயுமே இருக்குங்க. அதனால இதனோட வேல்யூவும், இதனோட நம்பிக்கை என்னைக்குமே அதிகமாவே இருக்குங்க. 3வது விஷயம், ஒரு சராசரி பொருள் மாரி இதில ஒரு சேதம் அடையிறதோ, இல்ல கரைஞ்சு போயிறதோ, வெயிட் குறைஞ்சிரும் இப்படி வந்து நீங்க பல வருஷங்கள் கழிச்சு எடுத்தாலும் அசால்ட்டா இது ரியாக்ட்லாம் இருக்காது. தங்கம் அப்படியே இருக்குங்க. அத மீண்டும் வந்து நீங்க பயன்படுத்துற அளவுக்கு இது இருக்குங்க. இத நெருப்புல போட்டு அவங்க உருக்குனா கூட பாருங்க, அத மீண்டும் தங்கமா எடுத்து சில பொருட்கள உருவாக்குறதுக்காக பயன்படுத்துவாங்க. இது பணத்தின் மீதோ, இல்ல ஏதோ ஒரு சிஸ்டம் மீது உள்ள நம்பிக்கை குறையும் போதோ, இல்ல ஸ்டாக் மார்க்கெட் கீழ விழும்போதெல்லாம் வந்து, இந்த தங்கம் வந்து தாங்கி பிடிச்சு மேல கொண்டு வந்ததா சொல்றாங்க. ஸோ, அதனால தான் நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை கீழ போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, கோல்டு அதுக்கு ஆப்போசிட்டா மேல போகுற மாரி இருக்குங்க. இப்படி சில காரணங்களால கோல்டு மேல போகாம சில நேரங்கள்ல ஒரே இடத்துல நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா, அதிகப்படியா மக்களோட நம்பிக்கை என்னன்னா, ரொம்ப நாள் அது கீழவே இருந்தா கூட பரவால்ல. என்னைக்காவது அது வந்து ஒரு மேல போயிடுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஹிஸ்டரியில நடந்த விஷயங்கள தான் நம்ம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்படி கோல்டு சம்மந்தமா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ, அத தாராளமா நீங்களும் வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நம்ம கோல்டு பியூரிட்டி பத்தி, கோல்டு காயின் வாங்குனா என்ன கால்குலேஷன், கோல்டு ஜுவல் வாங்குனா என்ன கால்குலேஷன், கோல்டு டைப்ஸு, இப்படி கோல்டோட காயின நீங்க வித்தீங்கன்னா எவ்வளோ கேஷ் டிடக்ஷன் வாங்க, இப்படி எல்லா கால்குலேஷன் டீட்டெயில்ஸ் வீடியோ கோல்ட பத்தி ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. இன்னொரு பதிவுல நான் உங்கள பார்க்குறேன் மக்களே. நன்றிகள்.